உள்ளமும் மேங்கிடுதே, உணர்வுகள் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையனும். உள்ளமும் மேங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையனும். ஆராதனை 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 உமக்குத்தானே. எல்லாரும் சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். இப்ப எல்லாரும் நீங்க சொல்லுங்க. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாமே மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும். எல்லாமே மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை நெருங்கணும். உள்ளமும் மேங்கிடுதே, உணவுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்க. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி பரலோகத்தை ஒரு அசைலரே. உள்ளமும் மேங்கிடுதே, உணவுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் உள்ளமும் மேங்க. எல்லாரும் வாயை திறந்து. உணவுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் மேங்கிடுதே, உணவுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 சூரமாஷரே. ஆராதனை உமக்குத்தானே. ஹல்லேலூயா. எங்களுடைய இதயம் முழுவதும் இயேசு என்கிற நாமம் இதனால நிரம்பிக் கொண்டிருக்கிறது. எங்களோட பாத்திரம் ஆவியினால நிரம்பிக் கொண்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியினாலே ஆகும், உடைய ஆவியினாலே ஆகும், உடைய ஆவியினாலே ஆகும். உடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்முடைய ஆவியினால ஆகும். நீர் கொடுத்த உம்முடைய ஆவியினால ஆகும். ஆவி இருக்கிறவனுக்கு மரணம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறவனுக்கு தோல்வி இல்லை. அவன் மரித்தாலும் ஒரு செகண்ட்ல உயிரோடு எழும்புவான். ஏன்னா இயேசுவுக்குள்ள இருக்கிற அதே ஆவி அவனுக்குள்ள இருக்கிறபடியினால், எப்படி இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரோ அதே போல கர்த்தர் உங்க பக்கத்துல, இயேசு பக்கத்துல உங்களை உட்கார வைக்கிற தெய்வம். ஓரே சாந்தனமா ஷலரியாண்டனக. அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கும். உம்முடைய அபிஷேகத்திற்காக நன்றி. ஓ உம்முடைய ஆவிக்காக நன்றி. குமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை. எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அங்க உண்மையான விடுதலை இருக்கிறது. Thank you Lord Jesus. Hallelujah. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமக்கிற என் தெய்வமே,
எத்தனை பேர் தோள் மீது சுமந்திருக்கிறார்? கொரோனா காலத்துல உங்களை தோள் மீது சுமந்தவர். ஹல்லேலூயா. வியாதியாய் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல யெகோவா ரஃபாவாய் உங்களை சூழ்ந்து சுகம் கொடுத்த தெய்வம். ராஷாந்திரா நகானா மரியான்டனகோ. பக்கத்துல யாரும் நெருங்க கூட முடியாது, 10 மீட்டர் எல்லாரும் தள்ளி நில்லுங்கன்னு சொன்ன பொழுது உங்க கூட கட்டி அணைத்த அந்த ஆவியானவர், அதை ஒரு நாளும் நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு நாள் உங்களுடைய குடும்பத்துல செய்த நன்மைகளை மறந்துடக்கூடாது. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரீமானா ஷாண்டலா ரியான்டலோ ரோகபா சாந்திரன யான்டன. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமக்கும் என் தெய்வமே. 2 கரங்களை உயர்த்தி தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. பாடுங்க. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. மானிட்டர் வால்யூம். உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீ போதும். என் வாழ்விலே அர்த்தத்தோடு சத்தியத்தை புரிந்தவர்களாய் என் வாழ்விலே ஓரே நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல எல்லாரும் எல்லா மலையும் உருகி போகட்டும். மலை போல துன்பம் எல்லா மலைகளும் என்னை சூழும் எல்லா கோலியாத்தினுடைய அரக்கனுடைய மலை போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. ஓ மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே. என் இயேசையா நீ போதும். என் வாழ்விலே நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும். உன் பலவீனத்தில் என்பேன் தருவேன் என்று எல்லாரும் பாடுங்க. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. ஓ நீழல் போல உன் கூட இருந்து சுகம் கொடுத்தவர் ரஃபா. விலகாமல் துணை நின்று காப்பவர். நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. உம் சமூகமே
ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ செல்வமே செல்வமே ஒப்பற்ற செல்வமே செல்வமே ஒப்பற்ற செல்வமே ஓ நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே நல்லுணவு நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே உம் சமூகமே சமூகமே உடைய சமூகம் பாக்கியமான இடம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட ஓடி வந்தேன் நான் எங்கே இருக்க முடியாது உடைய சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிறோம் குரல் கேட்க உம் குரல் கேட்க Hallelujah. Thank you Lord Jesus. நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் உம்முடைய முகத்தை பார்க்க ஆவியில நிரம்ப உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் உம்முடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் இருப்பதற்காக அல்ல உம்முடைய சமூகமே எங்களுடைய பாக்கியம் உம்முடைய சமூகமே எங்களுடைய பொக்கிஷம் உம்முடைய சமூகம் தான் எனக்கு நிறைவு உம்முடைய சமூகம் தான் எனக்கு சமாதானம் இந்த உலகத்தில் எத்தனை பொருட்கள் நான் சம்பாதித்து வைத்திருந்தாலும் எத்தனை வீடுகள் நான் கட்டினாலும் உம்முடைய சமூகத்தில் வந்து இருக்கிற அந்த ஒரு நாள் நல்லது அந்த ஒரு நாள் எனக்கு போதும் ரமா ஷாடாடா கனமா சந்த்ரோடியான் தனமா Thank you Lord Jesus. இன்னைக்கு இரண்டாவது ஆராதனைக்கு ஓடி வந்த ஒவ்வொருவருக்கும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. கடைசியாய் உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட இளைய குமாரன் அப்பாவை நோக்கி ஓடி வருகிறான். Hallelujah. கர்த்தரை நோக்கி எத்தனை பேர் ஓடி வந்தீங்க? அப்பாவை பார்த்தா செல்ல பிள்ளை எப்படி ஸ்கூல்ல அப்பாவை எல்லாரும் அப்பா வெயிட் பண்ணும்போது அந்த குழந்தை அப்பாவை பார்த்த உடனே 4 மணிக்கு ஓடி வந்து அப்பாவோட இருக்கிற எல்லா பேக்கையும் அப்பா கிட்ட கொடுக்கறது போல உங்களுடைய எல்லா பாரத்தையும் ஓடி வந்து அப்பா கிட்ட கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. உம் சமூகமே என் பாக்கியமே. எஸ் உம் சமூகமே ஓடி வந்தே ஓடி வந்தே உம்மை நோக்கிடவா ஓடி வந்தே உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓடி வந்தவர்களுக்கு நிரம்பி வருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபா சந்திரனா கானமா சந்திரோடியாந்தன. நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் எல் ஷடாய், அவர் எல்லியோ. அவர்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உருவாக்குகிற தெய்வம், உருவாக்குறது மாத்திரமல்ல, ராஜாக்கள் மத்தியில அவர் உட்கார வைக்கிற தெய்வம். உங்களுடைய ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணாய் போகாது. ஹல்லேலூயா.
நீங்க நம்பி வந்த கடவுள் உங்களுடைய நம்பிக்கையை அவர் வீணடிக்க மாட்டார். உங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் அவர் கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார். உங்களுடைய ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீண் போகாது. வெட்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுக்கிற தெய்வம். நல்லா கரங்களை தட்டி அபிஷேகம் பண்ணுகிறவர், உங்களை உருவாக்குகிறவர். உலகம் உருவாவதற்கு முன்னதாகவே நம்மளை முன்குறித்த தெய்வம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாயின் கருவில உருவாகும் போது அல்ல, தாயின் கருவில உருவாகும் போது அல்ல, தாயின் கருவில உருவாகும் முன்னமே கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க தான் தாயின் கருவில உருவாகணும்னு கர்த்தருக்கு தெரியும். ரபா சாந்த்ரா நம கியான்டனமோ ஷலரடியாந்தனமா. அப்பேற்பட்ட அழைப்பையும் முன்குறிதலையும் கர்த்தர் வைத்திருந்தா இதுவரைக்கும் கொண்டு வந்தது அவர் வேஸ்ட் ஆகிறதுக்கல்ல, ஒரு புதிய எழுப்புதலை உங்களுடைய கண்கள் பார்க்கும்படி. அடுத்த தலைமுறைகள்ல இந்த தலைமுறையே நீங்க இருக்கும் போதே ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க போறீங்க, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க, இது வரைக்கும் இல்லாத ஒரு மகிமையை பார்க்க போறீங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் பார்த்திராத, யாரும் கேட்டிராத, இருதயத்தில் கூட தோன்றிராத அதிசயங்களும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்கிறவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத, ஜெபிக்காத, நினைக்காத, இருதயத்தில் கூட தோன்றிராத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்வார். ஏன்னா உள்ளத்துல இருக்கிற இந்த உலகத்தை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. அவர்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, எல்லாவற்றையும் ஈஸியாக செய்கிறவர். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அலங்கார வாசலாலே அந்த பாட்டும், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து அந்த ரெண்டு பாடலை கண்டினியூஸா சீக்வன்ஸோட பாட போகிறோம். 4 3 2 1. தலைக்கு மேல கரங்களை தட்டி, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், ஓ ஓ திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாம் சத்தமாய், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், ஓ இனி திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை, சிலுவையே முன்னால், நல்ல கரங்களை தட்டி, உலகமே பின்னால், ஓ அழுகை பின்னால், சிலுவையே முன்னால், ஓ உலகமே பின்னால், ஷரர இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, ஓ இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. உலகத்தின் பெருமை, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், எனக்கு உலகம் கோடி பணத்தை கொடுத்தாலும் உடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் போல் எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், ஓ உடல் பொருளாவி. உடைமைகள் யாவும் இப்ப சொல்லுங்க, தலைக்கு மேல கை வச்சு, தலைக்கு மேல நான் அவர் ஆலயம், நீங்க தாங்க கர்த்தர் உலாவுகிற ஆலயம். சோரா சிலரே நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவேன், ஓ ஓ எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால், உம்முடைய பின்னாடி திரும்பி பார்க்க ஷாகாலாரா கோரோஷே, திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின், இயேசுவின் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே, சிலுவையே முன்னா, உலகமோ ஒரு நாளும் சோதம் குமாரத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். ஒரு நாளும் இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம், இயேசு
நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.